ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். இது என் பையனோட பர்த்டே தான். 10/10/2021 அன்னைக்கு பண்ணது. அது வந்துட்டு அதை அன்னைக்கு பண்ண ரெசிப்பியை தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வெஜ் பிரியாணியும் குலோப் ஜாமுன் அப்புறம் பால் பாயாசம் வச்சேன். அது வீடியோ போடல. இது எல்லாம் ரெசிபியெல்லாம் வீட்டிலே பண்ணி நல்லா ஜம்மன்னு நல்லா கொண்டாடியாச்சு. அப்புறம் பாருங்கள், இப்போது வெஜ் பிரியாணி வைக்கிறதுக்கு பீன்ஸ் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எப்படி சேப் தேவையோ நம்ம வெட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் அப்புறம் கேரட், இது அதுக்குண்டான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி வெள்ளைப்பூடு வேஸ்ட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆனியன் அது மேலே ப்ரௌனாக பிரியாணிக்கு தூர மாதிரி அதை ரெடி பண்ணுறதுக்காக நான் இப்போ எப்போவுமே இந்த கடாயில் வந்துட்டு எண்ணெய் பொருள் அப்பளம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு அதை ஹீட் பண்ணி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌனாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன், பிரியாணி அரிசி. 3 கிளாஸ் ரெடி பண்ணதுக்காக வெஜ் பிரியாணிக்கு இப்போ நம்ம அதை கழுவி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை சோக் பண்ணுறதுக்காக அதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, டன். அடுத்தது இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு திரும்ப அதுக்கு நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேல்ட்டாலே நம்ம நெய் விட போகிறோம். அதனால கம்மியாக 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய். இப்போ இதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு 2 இப்போலாம் போட்டுட்டு ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். வெங்காயத்தை நல்லா குட்டி நல்ல நீளமாக அது மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 வெங்காயம் எடுத்து நல்லா ப்ரௌனாக அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகாவை கீறி அதையும் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒரு ஃப்ளேவரில் ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான காய்கறிகளை எடுத்துப்போம். வெஜ் பிரியாணிக்காக கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா சேரும்படி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூடயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் புதினா இலை இந்த ஃப்ளேவருக்காக, அதுக்கு கூட அதே மாதிரியே கொஞ்சம் கொத்தமல்லி இலை 2யும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, அப்புறம் நார்மல் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி அடியில் இப்படி வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு அல்லது 2 ஸ்பூன் அளவு நம்மளுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா அது கூட போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதில் ரைஸ் போடுவோம். சட்டி பாத்திரத்தில் பண்ணும்போது இது நான் குக்கரில் போடுறதுனால இப்போ நல்ல உப்பு இந்த எல்லாம் சேர்கிற மாதிரி அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் கொஞ்சம் இந்த ரைஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 2-3 வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 3 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். 3 கிளாஸுக்கு வந்து 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் போதும் அப்படின்றதுனால. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட குக்கரோட டைமிங் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால் இப்போ இது ஒரு விசிலும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு விசில் முடிகிற வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இது இப்போ நம்ம ப்ரௌன் கலரில்
ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை அது மேலே தூவி விட்டுட்டு ஒரு கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு ஒரு பிடி அளவு புதினா இலையும் நறுக்கி போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய்யை மெல்ட்டால் ஊற்றி அதுக்கு தேவையான கச்சும்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு ஓகே வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டக்குன்னு நம்ம பர்த்டேயோ எதுனாலும் நம்ம பசங்களுக்கு பிரியாணியா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வெரி ஈஸி. ஓகே, இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குலோப் ஜாமுன் பார்க்கலாம். பர்த்டேக்கு நான் செஞ்ச ஸ்வீட் தான் அது. நான் செப்ரேட்டாக ஸ்வீட் இதை போடலை. இன்னும் ஸ்வீட் ரெசிபி நிறைய ஜாஸ்தி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. எல்லா ஸ்வீட்டுமே நான் தீபாவளிக்கு இப்போ போடணுன்ட்டு இருக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் எப்போவும் நம்ம குலோப்ஜாம் செய்கிறது தான், செய்யாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் பவுடர் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். இது நல்ல காய்ச்சின ஆறின பால். இது அதை ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். இந்த மாதிரி நம்ம எந்த பிசைகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பிசையும் போது வந்துட்டு இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் பூரி மாதிரி மாவு மாதிரி இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில ஒரு தன்மையோட அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கூட நல்லா பிசையணும். நான் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். நல்லா பிசைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் கிடைக்கும். இப்போது 1 கப் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். 2 கப்பு சீனி, 1 கப்பு தண்ணி விட்டு சீனி பால் ஊற்றி கடாயில் ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப பிசைஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் அதை வச்சிடவே கூடாது. வச்சுட்டு அது கொஞ்சம் மாவு ஸ்ட்ராங்காகிடுது. நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது அது ஒரு கொஞ்சம் வெடிக்கிற தன்மை வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அப்புறம் குலோப் ஜாமுன் வந்துட்டு சீனி பாலில் போட்ட பிறகு அந்த ப்ரௌன் கலர் தோல் சம்டைம்ஸ் சில பேருக்கு உரிகிற மாதிரி வருது. அதுவும் வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதில் எல்லாமே சேம் கலராக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஒரே கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சீனி பால் வந்துட்டு ஒரு 2-3 கொதி, இந்த சீனி கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதியோ இல்லை 2 கொதியோ வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சீனி கரைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலோப்ஜாம் தட்டினோம்னா அது தண்ணியில் ஊறின மாதிரி ஆயிரும். சீனி பால் மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகும்னா ஒரு கம்பி பதத்துக்கு மட்டும் நம்ம சீனி பால் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆகிட்டு இப்போ சீனி பால் நம்மளுக்கு 2 கொதி வந்த உடனே அணைச்சி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த குலோப்ஜாம் உருண்டைகளை அந்த சீனி பாலில் போட்டு சுமார் ஒரு 2 hours நம்ம அப்படியே ஊற விடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு குலோப் ஜாமுன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வெட்டிங் டே, பர்த்டே அப்படின்னா நம்ம வீட்லேயே ஸ்வீட் பண்ணிக்கலாம், வீட்டிலே பிரியாணி பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் எல்லாமே ஆஃபராக நம்மளுக்கு பார்த்து செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. எல்லோரும் அதை பார்த்து நல்லபடியாக செய்யுங்க. இந்த மாதிரி வெஜ் பிரியாணி பண்ணி குலோப்ஜாம் பண்ணி அப்புறம் கேக் மட்டும் நான் வீட்டில் பண்ணலை. நெக்ஸ்ட்டு என்னோடய பொண்ணோட பர்த்டேக்கு பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.